ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறது ஹவு டு ரிமூவ் லெஃப்ட் ரிகர்சிவ் கிராமர். அதை நம்ம கவர் பண்ணலாங்க. ஓகே, உங்களுக்கு கொஸ்டின்ல இந்த ஃபார்மெட்ல இருந்துச்சுன்னா நீங்க ஆன்சரை இந்த ஃபார்மெட்ல நீங்க மாத்தி எழுதணும். இதுதான் வந்து லெஃப்ட் ரிகர்சிவ் கிராமர். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ரிகர்சிவ் கிராமர்னா என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கொடுத்திருக்க ப்ரொடக்ஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் ஏ இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்லயும் ஏ இருக்கு. அப்படின்னா இங்க ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு. சப்ஸ்டியூட் நான் ஏலயே நான் ஏ சப்ஸ்டியூட் பண்ணேன்னா திரும்ப 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 இது அப்படியே லூப் மாதிரி போயிட்டு இருக்கா. இதுதான் லெஃப்ட் ரிகர்சிவ் கிராமர். ஸோ இப்படி இருந்தா இதை நம்ம இந்த ஃபார்மெட்ல மாத்தணும். ஓகே, அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா P tends to P plus Q or Q அப்படின்ட்டு நம்மளுக்கு கொஸ்டின்ல இருக்கு. இப்போ எனக்கு இங்க இதே ஃபார்மெட்ல இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா, ஆமா எனக்கு ஏ வந்து இதுதான். ஓகே, எனக்கு இங்க வந்து ஏ வந்து இதுதான். ஏக்கு பக்கத்துல இருக்கிற ரிமைனிங் எல்லாமே எனக்கு ஆல்பா. இங்க ஆருக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே எனக்கு பீட்டா. ஸோ எனக்கு இங்க என்ன வரும்? பீட்டா ஈக்குவல் டு கியூ வரும், ஆல்பா ஈக்குவல் டு பிளஸ் கியூ வரும், வேறஸ் ஏ ஈக்குவல் டு பி வரும். ஸோ இது எல்லாமே நான் ஆல்பா என்ன, சாரி ஆல்பா என்ன, பீட்டா என்ன, ஏ என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஃபார்மெட்ல லெஃப்ட் ரிகர்சிவ் இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சா, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ஃபார்மெட்ல மாத்துறது ரொம்பவே ஈஸி. அதை சப்ஸ்டியூட் பண்ணா போதும் இந்த ஃபார்முலா வைஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா எனக்கு இங்க பீட்டா ஏ டேஷ் அப்படிங்கிறது, இங்க பீட்டா நம்மளுக்கு என்னன்னு சொன்னேன், எனக்கு ஆருக்கு அப்புறம் இருக்கிறது. ஸோ விச் இஸ் கியூ, கரெக்டா? அதுக்கப்புறம் எனக்கு இங்கேயும் சேமா இருக்கா, இதுதான் என்னோட ஏ. ஸோ ஏ டேஷ் வந்து பி டேஷா இங்க இருக்கு. அதுக்கப்புறம் நான் பி டேஷ தனியா எடுத்து எழுதணும். பி டேஷ தனியா எடுத்து எழுதுறதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஆல்பா ஏ டேஷ் ஆர் எம்டி. ஓகே, எனக்கு இங்க ஆல்பா வந்து என்ன சொன்னேன், பிளஸ் கியூன்றத சொன்னேன், அதனால இங்க எழுதியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஏ டேஷ் அப்படிங்கிறது என்னது, பி டேஷ் இங்க, கரெக்டா? அதே மாதிரி ஆர் போட்டு எம்டிங்கிறத போட்டு நான் இந்த ஃபார்முலா வைஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 2ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஏங்கிறது இங்க என்ன வரும், எஸ் தான் வரும். ஏன்னா இங்கேயும் இதுதான் சேமா இருக்கு. அண்ட் ஏக்கு பக்கத்துல இருக்கிற ரிமைனிங் எல்லாமே நான் ஆல்பான்னு சொன்னேன்னா, ஸோ ஆல்பா வந்து 0s 1s, இதுதான் என்னோட ஆல்பா. ஆருக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே பீட்டா. ஸோ இது வந்து 0 1ங்கிறது எனக்கு பீட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எஸ்ங்கிறது நான் எப்படி எழுதுவேன், பீட்டா ஏ டேஷ், பீட்டாங்கிறது என்ன 0 1, அதுக்கப்புறம் ஏ டேஷ் என்ன எஸ் டேஷ், கரெக்டா? முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த எஸ் டேஷை தனியா எடுத்து எழுதுவேன். எஸ் டேஷை தனியா எடுத்து எழுதும் போது எனக்கு என்ன ஃபார்முலா, ஆல்பா ஏ டேஷ் ஆர் எம்டி. ஆல்பா எங்களுக்கு என்ன சொன்னேன், 0s 1s. ஸோ இது வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஏ டேஷ் வந்து இங்க எஸ் டேஷ், அப்புறம் ஆர் எம்டி அப்படிங்கறது போட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின்ல ஏ டென்ஸ் டு பிராக்கெட் ஆஃப் பீட்டா கொடுத்திருக்காங்க, ஆர் பின்னு கொடுத்திருக்காங்க. இதுல நம்மளுக்கு லெஃப்ட் ரிகர்சிவ் இருக்கான்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அப்படி இருக்கா, இங்க ஏ இருந்து இங்க ஏ இருந்தாதான் லெஃப்ட் ரிகர்சிவ் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இங்க எங்கேயுமே இல்ல, அதனால இங்க வந்து இது சாதாவா தான் இருக்கு. இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம இங்க வருவோம். ஸோ எனக்கு ஆன்சர்ல நம்ம இங்க எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா அதை அப்படியே எழுதிடும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ப்ரொடக்ஷன்ல பார்த்தோம்னா எனக்கு பிரச்சனை இருக்கு. ஏன்னா இங்கேயும் பி இருக்கு, இங்கேயும் பி இருக்கு. ஸோ எனக்கு வந்து லெஃப்ட் ரிகர்சிவ் கிராமர் இங்க பிரசென்டா இருக்கு. இதை நான் எப்படி மாத்துவேன், எனக்கு அதே மாதிரி தான். இது வந்து எனக்கு ஏ, கரெக்டா? ஏக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல ரிமைனிங்ல இருக்கிறது எல்லாமே எனக்கு ஆல்பா, ஆருக்கு அப்புறம் இருக்கிறது பீட்டா. ஸோ அது வைஸ் நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிட்டேன். அப்போ நான் எனக்கு என்ன வரும், இங்க வந்து எனக்கு என்ன வரும், பீட்டா ஏ டேஷ்ங்கிறது வரும். பீட்டா என்ன ஏ, ஏ டேஷ்ங்கிறது என்ன இங்க பி டேஷ், கரெக்டா? ஸோ ஏ பி டேஷ் அப்படின்ட்டு வந்துடும். இப்போ நான் பி டேஷை தனியா எடுத்து எழுதணும். இந்த பி டேஷை நான் தனியா எடுத்து எழுதும் போது எனக்கு என்ன ஃபார்முலா, ஆல்பா ஏ டேஷ் ஆர் எம்டி. ஆல்பா இங்க என்ன, எனக்கு இங்க ரிமைனிங் இருக்கிறது கிராஸ் ஏ, கரெக்டா? ஸோ கிராஸ் ஏ ஆல்பாவை நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம இங்க ஏ என்னன்னு நம்ம சொன்னோம், பி. ஸோ ஏ டேஷ்ங்கிறது வரப்போ எனக்கு பி டேஷ்னு வந்துடும், ஆர் எம்டி அப்படின்னு போட்டு எக்ஸாம்பிள் 3 முடிச்சிட்டோம். இந்த எக்ஸாம்பிள் 4 வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறது இல்லை. ஏன்னா இதை நீங்களே அப்சர்வ் பண்ணி நோட்ல செஞ்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். அப்படி தெரியல அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் ஒரு குட்டி வீடியோவா நெக்ஸ்ட் போடுறேன்.